Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே ஈஸியா மைக்ரோ ஓவன் இல்லாம குக்கர் வச்சே ஸ்பாஞ்சி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்சி ரவை கேக் செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துறலாம். ரவை half cup, ஜீனி half cup, பால் half cup, மைதா half cup, வெனிலா எசன்ஸ் 1/4 ஸ்பூன், நெய் half tablespoon, டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவை ஜீனி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து மிக்சியில போட்டு பவுடரா கிரைண்ட் பண்ணிக்க போறோம். கிரைண்ட் பண்ண ரவை ஜீனி பவுடரை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா 1/4 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் half cup, நெய் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வெண்ணிலா எசன்ஸ் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டர் பேப்பர் மேலே நெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இந்த கேக் மோல்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கேக் மோல்டை தட்டி விட்டாலே போதும், அது ஸ்ப்ரெட் ஆயிரும். இதுக்கு மேலே ஒரு க்ரன்ச்சினஸ்காண்டி நான் டூட்டி ஃப்ரூட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா முந்திரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இந்த கேக்கை மைக்ரோ ஓவனில் பண்ணலை, குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் பொடி உப்பு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கேக் மோல்டு வைக்கிறதுக்காண்டி இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன். குக்கர் மூடியில் இருக்கக்கூடிய ரப்பர், மேலே வைக்கிற விசில் ரெண்டுமே போடக்கூடாது. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்க போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த உப்பு ஸ்டாண்டு மேலேயே கேக் மோல்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ப்ரீஹீட் பண்ணும்போது பண்ணது போலவே குக்கர் மூடியில் உள்ள ரப்பர், விசில் ரெண்டுமே போடாமல் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே 30 மினிட்ஸ் வச்சுக்க போகிறோம். இப்போ 30 மினிட்ஸ் ஆச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. கேக்கு நல்லா உப்பி வந்திருக்கு. கேக்கு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி இல்லைன்னா ஃபோக் ஸ்பூனை வச்சு உள்ளே குத்தி பாருங்க. இப்படி கேக்கு ஒட்டாமல் வந்தால் கேக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது சைடு ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்க போகிறோம். இப்போது இந்த கேக்கை ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி தலைகீழ திருப்புனா நம்மளால் கேக்கை தனியாக எடுக்க முடியும் மோல்டை விட்டு. எல்லா பக்கமும் நல்லா தட்டி விட்டுட்டு மோல்டை தூக்குனா கேக்கு தனியாக வந்துடும். யாரும் பயந்துடாதீங்க, இது நம்ம நெய் தடவி வச்ச பட்டர் பேப்பர் தான். அதை தனியாக நம்ம கிழிச்சு எடுத்துடணும். பாருங்க ஒட்டாமல் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. அவ்வளோதான். இதை திருப்பி போட்டால் நம்மளோட சூப்பரான ஸ்பாஞ்சி டூட்டி ஃப்ரூட்டி கேக் வீட்டிலையே ரெடி. இது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு பாருங்க. நல்லா சாஃப்டாக மெதுக்கு மெதுக்குன்னு ரவா கேக் வந்திருக்கு. நாங்கள் ஒரு 3 பேருக்கு பண்ணதுனால ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து கம்மியாக பண்ணியிருக்கோம். கடையிலலாம் வாங்கி கொடுக்காம நீங்களும் இதை போல் வீட்டிலையே ட்ரை பண்ணி பார்த்து கிட்ஸ்க்கு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை போல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.